இதை நம்ம எப்படி பேட்டில் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் அக்செப்டன்ஸ். ஓகே, ஆமாம், அவனுக்கு வந்துட்டு மல்டி மில்லியனர் பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே, இவனுக்கு வந்துட்டு கரெக்டாக அவன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் அவனுக்கு வந்துட்டு அட்டம்ப்ட்லேயே ஹீ மேட் இட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம கையில் என்ன கார்டு இருக்குது, யூனிவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சில செட் ஆஃப் கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதை வச்சு கரெக்டாக அவங்க ப்ளே பண்ணுற போது தே கேன் மேக் இட். ஓகே, என் கையில் என்ன கார்டு இருக்குது, என்னப்பா ஒரு கார்டுமே சரியா இல்லையே, அப்படி இருந்தால் கூட நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு நம்மளோட ஸ்கில்லை இம்ப்ரவைஸ் பண்ணிவிட்டு நம்ம கையில் இருக்கிறத வச்சு எவ்வளோ எஃபெக்டிவாக கேம் ஆடுறோங்கிறத பொறுத்து சக்ஸஸும் ஃபெயிலியரும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். அது வேறு யாராலையும் பண்ண முடியாது, நம்மளால தான் பண்ண முடியும். ஸோ நம்ம மேலே நம்பிக்கை வைப்போம், நம்ம கையில் என்ன கார்டு இருக்குங்கிறத மட்டும் பார்ப்போம், அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட கோலை ரீச் பண்ணலாங்கிறத யோசிப்போம், அதுக்குள்ளே முயற்சிகளையும் செய்வோம். கண்டிப்பாக இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் வந்துட்டு இன்னெவிட்டபிள் தான்.